நோக்கியா போனை இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெட்ட முடியுமா என்ன? வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஷ்யூ எப்படிடா கட் பண்ணும்? வாய்ப்பே இல்லை. எஸ், கட் பண்ணல. அதுக்கப்புறம் கார்டா, இதுவும் கண்டிப்பா கட் பண்ணாது. ஏன்னா நோக்கியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஸ்ட்ராங்கான போனு. அது இல்லாம இது ரொம்ப வீக்கு கார்டு. ஸோ ஸ்க்ரீனை மட்டும் லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி விட்டுருக்கு. அடுத்து ஃபோட்டோ பேப்பரு, இது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் வாய்ப்பு இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தூள் போயிருச்சு. அடுத்து கிராஃப்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்ல, நல்லா திக்காக இருக்கும். ஸோ எஸ், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக போயிருச்சு. இதுவும் கட் பண்ணலை. எஸ், ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் பண்ணிருச்சு. அடுத்து அக்ரலிக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தான், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான். புகையாக வருது. கட் பண்ணிடுமா என்ன? ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குன மாதிரி தெரியல. எஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை டேமேஜ் தான் பண்ணியிருக்கு, உள்ளே இறங்கலை. அடுத்து மெட்டல், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னதான் நோக்கியா போன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மெட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடும். ஸ்பார்க்லாம் வருது. ஸோ பார்க்கலாம் கட் பண்ணுதான்னு. ஓகே, பாதி ஃபோனை கட் பண்ணிருச்சு. ஓகே, 2ஆக கட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், 2ஆக கட் பண்ணிருச்சு.